வணக்கம். சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரும் ஒரு மிக முக்கியமான அரசியல் விவாதத்தை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம். ஏப்பர்புரா கட்சியின் தலைவரான கபில கிரிஷாந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் நடந்த சில அசாதாரண சம்பவங்கள் வெறும் தற்செயலானவை அல்ல, அவை ஒரு பெரிய அரசியல் நாடகத்தின் பின்னணி என்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை முதலில் இந்த வீடியோவில் பார்ப்போம். ඇත්තවසෙන්ම කට්ටිය කියන්නේ බන්ධනාගාර ඇති වෙච්ච ප්‍රශ්නට හේතුව පාතාල කල්ලි දෙකක් කියන. නමුත් ඇත්ත වශයෙන්ම ඒක නෙවෙයි. මේ කුමන්ත්‍රණයේ පසුව ඉන්නේ රාජපක්ෂලාගේ පවුල. හේතුව දැනට විදේශගත කරන ඇමරිකාවේ ඉන්නේ බැසිල් රාජපක්ෂ. ලංකාවට ගේන්න දැනට සූදානම් වෙලා තියෙනවා. රතු වරන්තුවක් ඉක්ුත් කරලා තියෙනවා උසාවියේ. දැනට ඔහු ලංකාවට ගෙනාවා නම් අනිවාර්යයෙන්ම ඔහුට ඉන්න වෙන්නේ හිරගෙදර. ඒ නිසා හිරගෙවල් වල ප්‍රශ්න ඇති කරලා මේ හිරගෙදර මේ මිනිසුන්ට ලංකාවේ ඉන්න බෑ කියලා පිටරට පෙන්නන්න ලෝකෙට පෙන්නලා ඇමරිකාව වගේ රටවල් වල ඇත්ත වශයෙන්ම අසාධාරණයක් මේ රටේ වෙනවා නම් ඒ අය ඔහුව ලංකාවට දෙන්නේ නැහැ. ඒ නිසා බැසිල්ව ආරක්ෂා කරගන්න රාජපක්ෂලා කරපු කුමන්ත්‍රණයක් තමයි මේ බන්ධනාගාර ප්‍රශ්න. මම හිතන්නේ මාධ්‍යවත් සමහර දේශපාලකයෙක් එක එක කතා කියනවා. නමුත් ඇත්ත කතාව නම් ඒක නොවේ. நமது நாட்டின் இறையாண்மை எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. இன்று நம் நாட்டு சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு என்பது உலக அரங்கில் கேலிக்குரிய ஒன்றாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் அவர் குறிப்பிடுவது போல முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றங்களால் அண்மையில் பிடியாணை, அரெஸ்ட் வாரண்ட் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. மாத்தறை நீதிமன்றம் அவர் சட்டவிரோத பணத்தை கொண்டு காணி வாங்கிய வழக்கில் நீதிமன்றில் முன்னிலையாகாததால் ஒரு பிடியாணை உத்தரவை பிறப்பித்தது. அதேபோல சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் டூரிசம் ப்ரமோஷன் பியூரோ பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்திற்காக 12,000 டிஷர்ட்டுகளை அச்சிட்ட வழக்கில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றமும் அவரை கைது செய்ய உத்தரவிட்டது. ஆனால் தற்போது பசில் ராஜபக்ச இலங்கையில் இல்லை, அவர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவில் இருப்பதாக அவரது தரப்பு நீதிமன்றத்தில் மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளது. இதனால் இலங்கை அரசு அவரை நாடு கடத்தி எக்ஸ்ட்ராடிஷன் கொண்டு வரவும் முயற்சிகளை எடுத்து வருகிறது. இங்குதான் இந்த அரசியல் விமர்சகர்கள் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறார்கள். பசில் ராஜபக்ச இந்த ஊழல் வழக்குகளில் சிக்கி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு சிறைக்கு செல்வதை தடுப்பதற்காகவே இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் திசை திருப்பப்படுகிறது என்ற ஒரு வாதம் எழுகிறது. அவர் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்து வழக்குகளை எதிர்கொண்டால் அரசியல் ரீதியாக பெரும் நெருக்கடி ஏற்படும். எனவே அவர் நீதிமன்றத்திற்கு வராமல் தப்பிப்பதற்கும் மக்கள் மத்தியில் இந்த ஊழல் வழக்குகள் பற்றிய கவனம் திசை மாறுவதற்கும் சிறைச்சாலைகளில் சில திட்டமிடப்பட்ட அசம்பாவிதங்கள் அல்லது குழப்பங்கள் அரங்கேற்றப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நம் நாட்டு சட்டத்தையும் சிறைத்துறையையும் பலவீனமானது என்றும் இங்கு கைதிகளுக்கு பாதுகாப்பில்லை என்றும் உலகிற்கு திட்டமிட்டு இவர்கள் காட்ட முயல்கிறார்கள். ஏன் தெரியுமா? இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியல் தந்திரம் ஒளிந்திருக்கிறது. பசில் ராஜபக்ச என்பவர் ஒரு அமெரிக்க குடிமகன், அமெரிக்கன் சிட்டிசன். நாளை அமெரிக்கா இவரை கைது செய்து இலங்கையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நமது அரசாங்கம் சர்வதேச ரீதியாக அழுத்தம் கொடுத்தால், இலங்கை சிறைகளில் பாதுகாப்பு இல்லை, அங்கு மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது, எனவே எங்கள் நாட்டு பிரஜையை உங்களிடம் ஒப்படைக்க முடியாது என்று கூறி அமெரிக்கா அவரை தன் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி பாதுகாக்கும். நம் நாட்டு அதிகார வர்க்கம் தங்களின் சுயநலத்திற்காக ஒட்டுமொத்த நாட்டின் சட்ட ஒழுங்கையும் சர்வதேச அரங்கில் அடகு வைக்க துணிந்துவிட்டது. ஒரு சாதாரண ஏழை திருடினால் அடுத்த நொடியே சிறையில் அடைக்கும் இந்த சட்டம் ஒரு அமெரிக்க குடிமகன் நம் நாட்டு பணத்தை சூறையாடிவிட்டு சென்றால் அவரை காப்பாற்ற இத்தனை நாடகங்களை ஆடுகிறதா? இதுதான் நாம் கேட்கும் நீதி. பொதுமக்களாகிய நாம் ஊடகங்களில் காட்டப்படும் தற்காலிக செய்திகளையும் பரபரப்புகளையும் மட்டும் பார்த்து ஏமாந்துவிடக்கூடாது. ஒரு பக்கம் பெரிய விவகாரங்கள் நடக்கும் போது அதன் பின்னணியில் என்ன விதமான அரசியல் நகர்வுகள் நடக்கின்றன என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும்.
தாமதமின்றி விசாரித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாகும். விழிப்போடு இருப்போம், உண்மைகளை பகுத்தறிவோம். நன்றி.